பாரதிய ஜனதா கட்சியுடைய அரசை அமைப்பதற்கு ஒப்புதல் கொடுத்து அது முடிவு என்று கூறப்படவில்லை. 15 நாட்களுக்குள்ளாக தங்களுடைய பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அது சட்டசபையில் நிகழும். ஒரு மாதம் அவகாசம் கேட்டுக்கிறேன். முதல்ல சொல்லும்போதே நான் சொன்னேன், இன்னைக்கு இல்லை, தேர்தல் நடப்பதற்கு முன்னாடி, தேர்தல் பிரச்சாரத்திற்காக நான் போகிறதுக்கு முன்னாடியே நான் சொன்ன விஷயம், தேர்தல் முடிந்து பாரதிய ஜனதா கட்சியுடைய அரசு அமையும் போது கர்நாடகத்தினுடைய முதலமைச்சர் அவர்களை சந்தித்து, ஒரு மாத காலத்துக்கு பின்பாக சந்தித்து, காவிரி நீர் பிரச்சனை அதுக்குள்ளாரே முடியும், அது ஒன்றும் பிரச்சனை இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். காவிரி நீர் பிரச்சனை சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரிதான், இரு மாநிலங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய உறவாக இருந்தாலும் சரிதான், கர்நாடகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தமிழ் சொந்தங்களுடைய விஷயங்களாக இருந்தாலும் சரிதான், அனைத்துக்கும் சேர்த்து ஒரு சந்திப்பு நான் பண்ணுவேன் அப்படின்ட்டு அது நிச்சயமாக நிகழும். முறைப்படி எதெல்லாம் நடக்கணுமோ அது அவ்வளோ கட்டாயமாக நடக்கும். தண்ணீர் வரக்கூடிய அளவுக்கு நடவடிக்கைகள் இருப்பாங்க. நான் உங்கள் வீட்டு நிகழ்ச்சிக்கு ஒரு விருந்தினராக நானும் வர்றேன். உங்கள் வீட்டு நிகழ்ச்சி அவரையும் கூப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு நான் திரும்பி போக முடியுமா? சட்டப்படியான நடவடிக்கைகள் எடுத்தாக வேண்டும், எடுக்கிறாங்க. அவ்வளோதான். 29 மாநிலங்களில் நடைமுறைப்படுத்தப்படுது, மொத்தம் 31. அதில் தமிழ்நாடு 1. தமிழ்நாடு வேண்டாங்கிறாங்க, மற்ற எல்லா மாநிலங்களும் வேணுங்கிறாங்க. அப்போ இது என்ன லாபம் நஷ்டம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு முடிவு பண்ணுறது நல்லது. வேண்டாண்டாங்க, சரி வேண்டான்னா விட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கு முடிவு பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு வருஷம் இவங்க போராட்டம் நடத்துனாங்க. யாருக்கு பின்னணி? தமிழ்நாட்டை எதுவும் கொண்டு வரக்கூடாதுங்க, எந்த திட்டமும் கொண்டு வரக்கூடாது. வேலை வாய்ப்பு எது கொடுக்கும்? எந்த வேலை வாய்ப்பு யாருக்கும் கொடுக்கக்கூடாது. மிகப்பெரிய சதி. தமிழகத்திற்கு துரோகம் செய்வதற்கு, தமிழகத்தை ஒரு யுத்த களமாக மாற்றுவதற்கு, இளைஞர்களை, கல்லூரி மாணவர்களை யுத்த களத்தில் இறக்கி விடுவதற்கு வெளிப்படையாக பேசுகிறாங்க. எதுவுமே கொண்டு வந்துடக்கூடாது, எதையும் கொண்டு வந்துடக்கூடாது. அதுக்கு அவங்க கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய ஒரு காரணம், சுற்றுச்சூழல் கெட்டு போகும், இயற்கை வளம் அழிஞ்சு போகும். அதெல்லாம் இல்லாமல் கொண்டு வரோன்னு சொல்கிறாங்க. கொண்டு வந்தால் என்ன தப்பு? பெரிய சதி செயல். கலவர பூமியாக தமிழகத்தை மாற்றுவதற்கு மிகப்பெரிய சதி செயல் நடந்து கொண்டிருக்கிறது.